வணக்கம். நான் சித்த மருத்துவர் பாசமணிகண்டன். இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நோய்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 5 ஆண்டுகளில் இந்த நோயோட தாக்கம் மிக கடுமையாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்நாள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிப்பட்ட ஒரு நோயை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம வாழ்நாளை குறைக்கக்கூடிய நோய் என்ன நோய் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு எல்லாமே தெரியும், சிறுநீரகம் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுற வேலையை செய்யுது. சிறுநீரகம் எதனாலலாம் பாதிப்படையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் மற்றும் அதிகுருதி அழுத்த நோய் சொல்லக்கூடிய ப்ரெஷர்னால தான் மெயினாக இப்போதைக்கு சிறுநீரக செயலிழப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்போனா சர்க்கரை நோயும் குருதி அழுத்த நோய் இருக்கிறவங்க கரெக்டான முறையில் மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னம்னா இந்த சிறுநீரக செயலிழப்பை நம்ம தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோயோ இல்லை ப்ரெஷர் நோயோ இருக்குது அப்படின்னா, இருந்தும் கூட நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்மா சித்த மருத்துவத்தில் கிட்னி குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷாய பொடி கிடைக்கும். இதை வாரத்தில் 2 முதல் 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். அதாவது சர்க்கரை சிறுநீரக பாதிப்பு இல்லாத போது இதை நீங்கள் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட சிறுநீரகம் சிறப்பாக செயல்பட்டுட்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு சிறுநீரக செயல்பாட்டில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு மருத்துவரை நேரடியாக ஆலோசித்து அதுக்கு உரிய மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று.